புனிதம் மலர்ந்திட புனிதம் வளர்ந்திட தீபத்தின் ஒளியில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். வாழ்வின் தீபங்களா இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளே தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இந்த திருப்பலி பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நெல்சன் ஆரோக்கியராஜ் பி 4ஆம் ஆண்டு இடைத்தேர்வு நன்றாக எழுதவும் இறையாசிர் வேண்டி நன்றியாகவும். ஜோசப் ஆண்டனி பயஸ் பெர்னாண்டோ பவிதா ரோரிகோ திருமண நாள் நன்றி. அருள் பிரகாஷ் ஜனனி நன்றியாகவும் குழந்தை பாக்கியம் வேண்டி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். துரைராஜ் ஆண்மையை பாற்றி அமலோர்க்கு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாதமி லூர்து தொலைக்காட்சி நன்றி. மேரி தங்கம் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு இளைப்பாற்றி லூயிஸுக்கு நிரந்தர வேலை கிடைக்கவும். ஜான் ஐசக் உடல் நலத்திற்காகவும் தொழில் நன்கு நடந்திட வேண்டி. சுனில் ராஜ் குடும்பம் நிலம் விற்க வேண்டி. ஜெயபால் 3ஆம் ஆண்டு ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய தினம் இயேசுவினுடைய 12 சீடர்களில் ஒருவராக விளங்கிய புனித தோமையாருடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். புனித தோமையார் கால்நடையாக பிரயாணம் செய்து பாம்பே மற்றும் தமிழகத்தினுடைய தென்பகுதிகள், கேரளத்தினுடைய தென்பகுதிகளில் பணியாற்றி இறுதியாக நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னைக்கு வந்து சென்னையில் தோமையார் மலை என்ற இடத்துல அமைந்திருக்கின்ற மலை உச்சியிலே அவர் கொலை செய்யப்பட்டார். அவரை முதுகிலே ஈட்டியாலை குத்தி அந்த ஈட்டி பிறகு வயிறு வழியாக வெளியே வந்தது. இன்றைக்கும் அந்த இடம் தோமையாருடைய நினைவாக பராமரிக்கப்படுகிறது. அந்த இடத்துல இறைமக்கள் சென்று தங்களுடைய விசுவாசத்தை இன்னும் புதுப்பித்து வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் இந்தியர்கள் என்ற முறையிலே தோமையார் மூலமாக வந்த கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களே தோமையார் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துப்படுகிறார்கள். சென்ட் தாமஸ் கிறிஸ்டியன். அவர்கள் இயேசுநாதருடைய பெயரை வைத்திருந்தாலும் தோமையாரை பெரிதாக கருதுகிறார்கள். ஆனால் தோமையார் இயேசுவை பெரிதாக கருதக்கூடியவர். நாமும் இயேசுவையே நாம் நம்முடைய மீட்பர் என்று கருதி தோமையாரைப் போல என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதிக ஆழமான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க தோமையார் வழியாக இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று திருப்பலியில் கொண்டாடுவோம். உலக நாடுகளை உமது அரசின் அமைதியில் ஒன்று சேர்க்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். தூய்மையில் எங்களை உறுதிப்படுத்த திருவருள் சாதனம் அருள் வாக்கு வழியாக வருகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உம்முடைய மக்களுக்கு நிறைவான மீட்பளிக்க மாட்சியுடன் வர இருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. தந்தையே, எங்கள் பாரத நாட்டிற்கு உமது நற்செய்தியை முதல் கொணர்ந்த புனித தோமையாருக்கு பெருவிழா எடுக்கும் நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை புகழ்கின்றோம். காலம் காலமாக உண்மை கடவுளை பல்வேறு வகைகளில் தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்தியராகிய நாங்கள் புனித தோமையாரின் வேண்டுதலால் இயேசுவே எங்கள் ஆண்டவர் என்று கண்டு என் ஆண்டவரே என் கடவுளே என்று அறிக்கையிட்டு அவர் திருவடிகளில் சரணடைய செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 19 முதல் 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு
அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. Alleluia, 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 Alleluia. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்பூர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 20, இறை வசனங்கள் 24 29 முடிய. பன்னிருவரில் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் பாரத நாட்டினுடைய அப்போஸ்தலரான புனித தோமாவுடைய விழாவை இன்று நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவரை அனைவரும் ஒரு பட்டப்பேர் வைத்து அழைப்பது வழக்கம். டவுட்டிங் தாமஸ், சந்தேக தோமையார் என்று அழைப்பார்கள். நம்முடைய குடும்பத்திலே ஏற்படுகின்ற சந்தேகங்கள் அல்லது மனிதரிடம் ஏற்படுகின்ற சந்தேகங்கள் பல நேரங்களில் அந்த குடும்பத்தையே சிதைத்து விடுகின்றது, அல்லது மற்ற மனிதனுடைய சுயமதிப்பை, மற்ற மனிதனுடைய வாழ்வினை அழித்து விடுகின்றது. ஆனால் புனித தோமையாரிடம் எழுந்த சந்தேகமானது பலருடைய விசுவாசத்திற்கு ஒரு அடித்தளமாக அமைந்து என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த தோமாயை பற்றி யோவான் நற்செய்தியில் அதிகமாக பார்க்கப்படுகின்றது.
யோவான் நற்செய்தி யாருக்காக எழுதப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது இயேசுவை காணாத இரண்டாம் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. எனவே இயேசு அவரை பார்த்ததில்லை, இயேசுவிடம் பேசியதில்லை. எனவே அவருடைய விசுவாசத்தை இன்னும் வலுப்படுத்துவதற்காக இந்த தோமாவுடைய நிகழ்வை யோவான் நற்செய்தியாளர் இங்கு சுட்டி காட்டுகின்றார். அதாவது கண்டு விசுவாசிப்போடு காணாமலே விசுவாசிப்போர் பேறு பெற்றோர் என்பதை இங்கு சுட்டி காட்டுகின்றார். எனவே இந்த தோமையுடைய இந்த நிகழ்வு அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய விரலை அவருடைய உடலிலே இட வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தைகளானது, அவருடைய இந்த நிகழ்வானது பலருடைய விசுவாச அற்ற தன்மையை போக்கி விசுவாசத்தோடு வாழ்வதற்கான வழியினை வகுத்தது. அதற்கு அடுத்தபடியாக தோமாவிடம் இருந்த மற்றொரு நல்ல பண்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் லாசர் இறந்து விடுகின்றார். அப்பொழுது இயேசு அங்கே செல்ல வேண்டும், அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது மற்ற சீடர்கள் அவரை தடுத்து நிறுத்துகின்றார்கள். ஏன்னா இப்போதுதான் யூதர்கள் உன்னை கல்லால் இருந்து கொள்வதற்காக முயற்சி செய்தார்கள், மீண்டும் அங்கு செல்ல வேண்டாம், உமது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். ஆனால் இந்த தோமா என்ன சொல்லுகின்றார்? வாருங்கள், அவரோடு போவோம், அவரோடு இறப்போம் என்று சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, துணிவு மிக்கவராக இருக்கின்றார். எனவே அந்த துணிவுதான் கடல் தாண்டி அவரை இந்த நம்முடைய பாரத நாட்டுக்கு வாழ செய்தது. அந்த துணிவுதான் எத்தகைய துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த மக்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி அறிவிக்க வைத்தது. ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது இதோ இந்த உலகத்தை படைத்த மாபெரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பினை, அவருடைய இரக்கத்தினை, அவருடைய மன்னிப்பினை நான் மட்டுமல்ல இவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த பரந்த மனப்பான்மை. எனவே அன்புக்குரியவர்களே, அத்தகைய மனநிலையோடு வாழ்ந்தவர் இந்த புனித தோமா அவர்கள். எனவே துணிவு மிக்கவராக, நம்முடைய விசுவாசத்தினுடைய வாழ்வுக்கு அடித்தளமிட்டவராக, மேலும் பரந்த மனப்பான்மை கொண்டவராக, இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியின் மீது அதிகமான அக்கறை கொண்டு விசுவசித்தவராக இருந்தவர் புனித தோமா. எனவே அன்புக்குரியவர்களே, அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நாம் மனிதரிடம் எழுப்புகின்ற சந்தேகங்கள் அல்லது நம்முடைய குடும்பங்களே எழுப்புகின்ற சந்தேகங்கள் நம்முடைய குடும்பத்தை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கின்றதா அல்லது குடும்பத்தை சிதைப்பதற்கு உதவியாக இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அதே போல நாமும் இந்த புனிதரை போல துணிவு மிக்கவர்களாக வாழ்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வால், சொல்லால், செயலால் நாம் அறிவிக்கின்ற பொழுது நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சீடனை போல வாழ முடியும். எனவே அதற்கான வரத்தினையும் ஆசீர்வாதத்தையும் வழிகாட்டுதலையும் தூய ஆவின் வழியாக எல்லாமல் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் என்று நம்மோடு இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். வானமும் பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, அப்போஸ்தலரான புனித தோமையாரின் விழாவை கொண்டாடி அவரது விசுவாச அறிக்கையை சிறப்பிக்கும் இந்நாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளையும் புகழ்ச்சி பலியையும் ஏற்றருளும். இதனால் உமக்கு உகந்த ஊழியம் புரிய வேண்டிய கடமையை நாங்கள் சரியாக நிறைவேற்ற தேவையான உம்முடைய அருள் கொடைகளை எங்களில் என்றும் பேணி காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அப்போஸ்தலரான புனித தோமையாரின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அக்களிப்பு மிகுதியால் உம்மை புகழ்கின்றோம். அவரால் நாங்கள் உம் திருமகன் இயேசுவின் நற்செய்தியை அறிந்து எங்கள் இதயங்களில் வாழும் தூயாவியை அனுபவித்து மகிழச் செய்தீர். அவருடைய மனமாற்றத்தால் எங்களுடைய நம்பிக்கை வளர வாய்ப்பளித்து அவருடைய நம்பிக்கையால் எங்களுடைய நம்பிக்கையை திடப்படுத்துகின்றீர். அவரும் திருவடிகளில் விழுந்து தம்மையை கையளித்தமையால் எங்கள் அன்பை தூண்டி எழுப்புகின்றீர். ஆகவே அவரோடும் வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்முடைய மாட்சிமையை புகழ்ந்து பாடி ஒன்றாக கழித்து பாடுவதாவது: வானகத் தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். தேவரே பருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவாம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தர் ஆயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த காலை திருப்பலில் கலந்து கொண்டு உம்முடைய ஆசிரியருக்காக, உம்முடைய வழிகாட்டுதலுக்காக ஜெபிக்கின்ற இறை மக்களையும், மேலும் தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக திருப்பலி காண்கின்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கு திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித தோமையார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும்
ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னுள்ளத்தில் எழுந்தருளினாய். நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், இதுதான் வாக்குறுதியும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன்.
நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே, உம்முடைய மகனின் திருவுடலை இத்திருவருள் சாதனத்தில் மகிழ்வுடன் உட்கொண்டுள்ளோம். அப்போஸ்தலரான புனித தோமையாருடன் நாங்களும் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எங்கள் இறைவன் என்று நம்பி ஏற்றுக்கொள்வது போல் எங்கள் வாழ்க்கையாலும் அதற்கு சாட்சிகளாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லா மாந்தரின் உள்ளங்களிலும் முழுமைக்கான ஒரு தாகத்தை வைத்திருக்கின்ற இறைவன் உங்களையும் மற்றும் நம் நாட்டு மக்கள் அனைவரையும் வழியும் உண்மையும் வாழ்வுமான கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்ப்பாராக. இருள் நடுவே சுடர்விடும் இறைவனின் ஒளி உங்கள் உள்ளங்களை உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆற்றலால் ஒளிர்விப்பதாக. எல்லா மக்களையும் உண்மையின் நிறைவுக்கு இட்டுச் செல்லும் இறைவன் தம் தூய ஆவியை அனுப்பி உங்களை அந்த உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. விண்ணில் வாழனை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. விண்ணில் வாழனை போற்றுவோம், தன்னலமில்லாத தாயவள், மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். தன்னலமில்லாத தாயவள், மண்ணில்
மசபேல் என்னும் குகையிலே மாபெரும் காட்சி தந்தவர். மசபேல் என்னும் குகையிலே மாபெரும் காட்சி தந்தவர். நாமே அமல உட்பவம் நாதன் இயேசுவின் நாயகர். நாமே அமல உட்பவம் நாதன் இயேசுவின் நாயகர். நஞ்சையாம் பெருகத கண்ணீரிடம் வெண்கரம் விரித்து சிரித்தவர். பெண்ணில் வாழ்ந்தையை போற்றுவோம் மக்களும் யாவர்க்கும். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலில் நினைவுகூரப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளிக்கிறோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரி மாதாவே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருடுதேமே, என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திருடுதேமே, என் இரட்சணியமாயிரும், புனித சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை இரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.